அனைவருக்கும் வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இருமொழி கொள்கை இல்லையா? நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். இதை எத்தனை முறை கேட்டாலும் உங்களுக்கு சலிக்காது. மகிழ்வித்து மகிழுங்கள். உத்தரவில்லை, ஒரு ஆசை கனவு. இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 100 ரூபா கரன்சி, ஒரு நாணயமான பதிவு. அப்படின்னா கொடுக்கின்ற பொருள் ஒரிஜினாலிட்டி, ரேட்டு மற்ற வலைத்தளங்கள், மற்ற யூடியூப் சேனல்கள், மற்ற வாட்ஸ்அப் குழுக்கள் எல்லாத்தையும் புக்கு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ரேட்டு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன், கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் கம்மியாக உள்ளவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான காரியம். முடியாது என்று மனிதனால் ஒன்றும் கிடையாது. அது நமக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. முடியாது, இயலாது, இயலாமை, முயலாமை எப்படிலாம் பிடிக்காது. அது மனுஷன் நினச்சா சாதிக்க முடியாது எதுவும் கிடையாது. நான் இதை ஆரம்பிக்கும் பொழுது மிகவும் ஏழ்மையான ஒரு மனிதன்தான். ஆனால் வைராக்கியத்தோடு இருந்து அதை தொடர்ந்து கடைப்பிடிச்சு இன்றைக்கி இதில் ஒரு மனிதனாக நிற்கிறேன். நான் எடுத்த உடனே உச்சாணி கொம்பில் போய் நின்ற முடியாது. ரொம்ப யாரையும் இதை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டேன். சூப்பரு, உலகத்திலே கிடைக்காது, என்கிட்ட தான் இருக்குது, வாங்கிக்கோங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எல்லா பக்கமும் கிடைக்கும். நான் 100 ரூபான்னு கொடுக்குற ஒரு பொருளை இன்னொருத்தவங்க 50 ரூபான்னு கொடுப்பாங்க, இன்னொருத்தவங்க 150 ரூபான்னு கொடுப்பாங்க. 150 ரூபான்னு கொடுக்குறவனை நீங்கள் ஏச வேண்டாம், 50 ரூபான்னு கொடுக்குறவன் நீங்கள் பாராட்ட வேண்டாம். 100 ரூபான்னு கொடுக்குற என்கிட்ட நீங்கள் வாங்கணும் கட்டாயம் கிடையாது. உங்கள் மனசில் எது சரியான பட்டுதோ அதை நீங்கள் செய்யணும். தேவையற்ற விமர்சனங்களை விட்டுட்டு உங்கள் மனசில் எது பட்டுது, எது சரி, எது தவறு, அதை முடிவு செய்யக்கூடிய மனப்பான்மை உங்கள்கிட்ட தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய எந்த சேனல் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஒரு மனிதனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அது அடிப்படை உரிமை. எந்த ஒரு சேனலையும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. நீங்கள் அதிலே இருங்க அப்படின்னு உங்களுக்கு உத்தரவிட முடியாது. இஷ்டம்னா இருக்கலாம், இல்லைனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். எந்த சேனல் பிடிக்குமோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். நம்ம சேனலில் கொஞ்சம் கட் அண்ட் ரட்டாக இருக்கும். இந்த இலக்காரம் இழுவை தாளம் போடுற வேலை இருக்காது. நேர்மையாக இருக்கிறவன் என்றைக்குமே கொஞ்சம் கோபக்காரனாக தான் இருப்பான். ஆனால் கோபக்காரங்கிட்ட தான் குணம் இருக்குங்கிறத அனுபவசாலிகள் புரிஞ்சுக்கிடுவாங்க. நமக்கு நியாயமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இன்னொன்று தெரியுமா நண்பர்களே, இந்த நாணய சேகரிப்பில் ஒருவர் இருந்தாலே அவர் மிகவும் நல்ல மனிதர் தான். அது என்னுடைய கருத்து. நல்ல மனிதராக ஒருவர் இந்த பூமியில் இல்லை என்றால் அவர்கள் நாணய சேகரிப்பில் ஈடுபட இயலாது. இது உத்தரவாதமான ஒரு சொல்லு. ஒரு மது அருந்துகிற பழக்கம் உள்ளவரோ, மாதுவின் பழக்கம் உள்ளவரோ, சூதுவாது பழக்கம் உள்ளவரோ இந்த கரன்சி அண்ட் காயின்ஸ் கலெக்ஷனில் இருக்க முடியாதுங்கிறது 100% நிதர்சனமான உண்மை. இதில் இருக்கிறவங்க நேர்மையாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க, கோபக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க நேர்மையாக கடைப்பிடிக்கணும்னா அவங்களுக்கு கோபம் வரும். அவன் தான் நேர்மையாக இருக்க முடியும். என்ன மனசில் வச்சுக்கிட்டு சொல்லணும்னு நினச்சிடாதீங்க. எல்லாருமே இயல்பாகவே இது மேக்சிமம் ஒரு 60 வயசை தாண்டினா தான் இதில் ஒரு முழு ஈடுபாடோடு இருக்க முடியும். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் தேடலாம். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கப்படும். இறைவன் வழங்குவான், அருள் புரிவான். எதை தேடி போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு படும். நீங்கள் பழங்கால நாணயங்களை தேடி, பழங்கால பணத்தாள்களை தேடி சென்றீர்கள் என்றால் அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 100 ரூபா தாள் வேணுமா, அது சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னு சொல்லலை. உங்களுக்கு ஒரு 1988 வருஷம் பட்ட ஒரு நாணயம் வேணுமா, ஈஸியாக தரேன், வெறும் 10 ரூபாய்க்கு தருவேன். ஒரு 1988 1 ரூபா நாணயம் வெறும் 10 ரூபாய்க்கு தருவேன். நீங்கள் நோய்டா மின்ட்டு வேணும்னு கேட்கக்கூடாது. அது இப்போ 2000 ரூபாய் தாண்டி போயிட்டுருக்கு.
நானே 1000, 1200, 1300 இந்த ரேட்டுக்கு எங்கிட்ட கிடச்சாலும் ஒன்றுனா வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட நொய்டா மின்ட் கிடச்சாலும் வாங்கிடுவேன் நான். 1986 நானே வேணுமா, ஃப்ரீயாகவே ஒரு காயின் தர்றேன். 86 ஹைதராபாத் மின்ட்டை கொடுங்க அப்படின்னா அது 1200 இப்போ 1000 கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ 1200, அடுத்த மாதம் 1400. 1988 ஒரு 50 பைசா நாணயம் காப்பர் நிக்கல் காயின். இது நீங்கள் எந்த வருஷம் எந்த நாணயம் கேட்டாலும் ஒரு நாணயம் உங்களுக்கு இலவசமாக தருவதற்கு எனக்கு இயலும், அந்த தகுதி எனக்கு இருக்குது. அதில் நொய்டா மின்ட்டு கேட்டிங்கன்னா ஒரு நாணயம் 40,000 ரூபா, வெறும் 50 காசு நாணயம். ஆச்சரியப்படக்கூடாது. 1993 உள்ள 25 பைசா எஃப்எஸ்எஸ் காயின், ஒரு காயின் 10,000 ரூபா. 1996 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 2 ரூபா நாணயம். நான் வாங்கினது ஒரு நாணயம் 9,500 வாங்கினேன் நான். ப்ராமிஸ் பில்லோடு வச்சுருக்கேன். அப்படியே பணம் அனுப்புகிற வாட்ஸ்அப்பு அந்த மெசேஜெல்லாம் வச்சுருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட்லாம். என்ன விலை கொடுத்தாலும் என்கிட்ட இல்லாத நாணயம் ஒரு நாணயம் யாரிடமும் இருந்தாலும் நான் வாங்கிடுவேன். அது என்னுடைய இயல்பு. என்கிட்ட இல்லையா ஒரு நாணயம், ஒருத்தர் 10,000 ரூபா சொல்லுதாரா, ஒன்று வாங்கிடுவேன். ரெண்டாவது ஓசையை கொடுத்தா கூட வாங்க மாட்டேன். அது என்னுடைய கலெக்ஷனுக்கு தேவை. இது மாதிரி முக்கியமான பொருட்களை, முக்கியமான வருடங்களை, முக்கியமான மின்ட்டுகளை நீங்கள் எதிர்பார்த்து வாங்கும் பொழுது கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படக்கூடாது. 92 ஹைதராபாத் கொஞ்சம் ரேரு, 25 பைசாவில். 97 ஹைதராபாத் மின்ட்டு நீங்கள் 5000 கொடுத்தாலும் என்கிட்ட இல்லை. ஒரு நாணயத்துக்கு 10,000 கொடுத்தாலும் இல்லை, கிடைக்க மாட்டுக்கு. கல்கட்டா மின்ட்டு கிடைக்க மாட்டுக்கு. சரி, நான் கலெக்ஷனுக்கு எனக்கு தேவை, நான் விலை கொடுத்தாலும் வாங்கிடுவேன். 2-3 என்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு நல்ல விலையை கொடுத்துருவேன். அப்போ ஒரு நாணயம் இந்த விலையா, அப்போ ஒரு 50 பைசா நாணயம் இவ்வளோ விலையா, ஒரு 25 பைசா நாணயம் இவ்வளோ விலையா. கேஆர் பூரி கெட்டு வச்சுருக்கலாம், மயில் தாள் கெட்டு, ஒரு கெட்டு 12,000 ரூபா தரேன் ஒரு கெட்டுக்கு. நரசிம்மன் இருக்கா, 15,000 ரூபா தரேன். இல்லை, கிடைக்கல. கிடைக்கிது, எவ்வளவோ ரேட்டு சொல்லுதாங்க, வாங்கவே முடியல. நான் அதை வாங்கி நான் உங்களுக்கு எப்படி நான் கொடுக்க முடியும் சொல்லுங்கள். இந்த சேனலே நான் ஒரு ஏழை நடத்துகின்ற ஒரு சேனல். ஏழை மனிதர்களுக்காக, நாணயங்கள் கரன்சிகள் சேகரிக்கக்கூடிய ஒரு ஆர்வமுள்ள நண்பர்களுக்காக, கலெக்டர்ஸ்களுக்காக நடத்திக்கிட்டு இருக்கேன். இது டீலர்ஸ் கிடையாது. என்கிட்ட நீங்கள் வாங்கி இன்னொரு ஆளுக்கு விற்க முடியாது என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கோங்க. என்கிட்ட வாங்கி நீங்கள் இன்னொரு ஆளிடம் விற்க முடியாது. உங்களோட கலெக்டிங்க்கு தேவைன்னா 1 or 2 தான் நான் தருவேன். நீங்கள் வாங்கி விற்றுக்கலாம், விற்றுக்கலாம்ல, வாங்கி வச்சுக்கலாம். நன்றி. வாங்க பதிவுக்கு போவோம். இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு கரன்சி லாட்டு தான். இது கேஆர் பூரி ரேர் கவர்னர் தான். ஆனால் எல்லாமே யூஸ்டு கண்டிஷன் தான், ஆனால் குட் கண்டிஷனு. இது ABCDEFG, இது ஏஜி, அந்த சீரியல் இருக்குது ஏஜி. இது ஃபேன்சி நம்பர் மட்டும் 660091. கேஆர் பூரி ஏஜி 163136. உள்ளே இன்வெர்ட் டர்ன் மாதிரி வரும். 163 136. அதுக்கப்புறம் 1 இது AH, ABCDEFG ஹைச்சா, ஜிக்கு அடுத்து ஹச் வச்சுருக்கேன். அதை சீனியர் டிஃபராக வச்சுருக்கேன். AH 21 10 19 63. 1963 யாரும் பிறந்திருந்தால் அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு இதை வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் 1963 இயர் மட்டும்தான், அப்போ டேட்டில் கேட்கக்கூடாது. இது H 514468. இது H 892415. இது H 504359. இது J 21661. இது J 588805. இது வரைக்கும் கேஆர் பூரி. இன்னும் ஒன்றும் கேஆர் பூரி தான். இந்த வாரேன் ஐஜே பட்டேல். அது இது வரைக்கும் இது கொண்டு 5, இங்கே ஒரு 3, 8 தாள் கேஆர் பூரி இருக்குது. 8மே நல்ல குட் கண்டிஷனான கரன்சி. ஒயிட் ஸ்டிப் கரன்சின்னு பேர். இது 8ல் உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ நீங்கள் அதை மட்டும் மார்க் பண்ணி எனக்கு அனுப்பலாம், நான் தந்து விடுவேன். ஒரு கரன்சி வெறும் 650 ரூபா. ரொம்ப சீப் ரேட்டாக போட்டிருக்கேன். இது 900. இதை நான் விற்கணும். கேஆர் பூரி ரேர் கரன்சி, ரேர் கவர்னரு. ஒரு கரன்சி கண்டிஷனில் 900 ரூபா. யூஎன்சியாக இருந்ததுன்னா 1500 ரூபா ஒரு கரன்சியோட வேல்யூ. நான் 650 ரூபான்னு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல், உங்களுக்கு வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து ஐஜே படேல் யூஎன்சி கரன்சி AG 48.
கடைசி நம்பர் 353, ஏஜ் 48 கடைசி நம்பர் 346, 348, 347 இதை கூட மாற்றி வச்சுக்கலாம். 347க்கு அடுத்து 348 ஒரே கெட்டில் உள்ளது, ஒரே சீரியல் உள்ளது, வருஷப்பிராரம் யூஎன்சியாக இருக்கும். 1200 ஒரு தாள்னு ரேட்டு. 347, 348, 349, 350, 351, 352 5, 6, 7, 8 தாள் வரிசைக்காக இருக்கும். ஐஜே படையல் ஃபுல் கண்டிஷன், யூஎன்சிங்கிறது சந்தேகம்லாம் கிடையாது, நோ டவுட். அதுக்கடுத்து ஜெகநாதன் யூஎன்சி கிடையாது, இது வந்து கண்டிஷனான நோட் அவ்வளோதான். ஏஏ, ஏசி, ஏடி, ஏஇ அந்த சீரியல் வச்சுருக்கேன். எல்லாமே ஜெகநாதன் தான். 1, 2, 3, 4, இந்த பக்கம் 1, 5 தாள் ஜெகநாதன் வச்சுருக்கேன். ஏஎஃப்ல வரைக்கும் எந்த தாள் வேணுமோ 98, 0, 100, 36, 32, 60, 12, 13, 50. அந்த 13 வந்து 12 இருந்துச்சுன்னா அது டேட் ஆஃப் பர்த் கரன்சியாக இருந்திருக்கலாம். 03, 24, 98, 28, 34, 77. அதுக்கடுத்து ஐஜே பெடல் யூஎன்சி இல்லாதது, கண்டிஷனான கரன்சி. அதுக்கடுத்து ஐஜே பெடல் யூஎன்சி, அது 365. அந்த A48 இந்த கெட்டில் உள்ளதே இதில் 4-5 தாள் தள்ளி உள்ளது. இது எல்கேஷா, இது அகார்கர். எல்கேஷாவில் வந்து 74, 75, 15 WA சீரியல் வந்து WA5 காந்தி நோட்டு. இது ஏபி, அது ஏஏயா, இது ஏபி 904873 அகார்கர் காந்தி நோட்டு. இது ரெண்டு கவரில் 2 காந்தி நோட்டு வச்சுருக்கிறேன். இது AA5, இது AB9. மொத்தம் 5, 10, 15, 20, 25 தாள் வச்சுருக்கேன். இந்த காந்தி தாள் வந்து கொஞ்சம் இப்போ விலை கூட போய்கிட்டு இருக்குது. இந்த கரன்சி வந்து நான் 1900 கொடுக்கேன் எல்கேஷாவை. சரி, கீழே உள்ளதையும் நீ 1900க்கு வாங்கிக்கோங்க. எல்லாமே 2500, 3000, 3500 ரேட்டு ஓவராக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தான் இதை நான் விலை குறைச்சி கொடுக்கேன். நாளை கழிச்சு நான் இதே பதிலாக போட்டிருந்தா கூட விலை அதிகமாக தான் சொல்லுவேன். கிடைக்க மாட்டேங்குது. வணக்கம் நண்பர்களே, வணக்கம். மீண்டும் சொல்லிக்கிறது, நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. அதில் எல்முனை அளவும் அதில் சந்தேகம் கிடையாது. கரெக்டாக அமௌண்ட் ரிசீவ் பண்ணுவோம், கரெக்டாக பார்சல் சென்டிங் பண்ணுவோம், ஷிப்பிங் பண்ணுவோம். இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. என் செல் நம்பர் இருக்குது, என் வாட்ஸ்அப் நம்பர் அதான், என் ஜிபே நம்பர் அதான். நீங்கள் அதிலே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்லேயே நீங்கள் சொல்லலாம். உங்கள் நம்பரை தராமல் நீங்கள் யார் என்று தெரியாமல் வந்து நீங்கள் எந்த விதமான பதிவும் நீங்கள் போட வேண்டாம். நேரடியாக என்னுடைய தொடர்பு கொள்ளுங்கள். ஃப்ராங்க்மேன், நண்பர்களை நேசிப்பவன். நீங்கள் நேரடியாக பேசலாம். எந்த விதமான ஆட்சேபனமான கருத்துக்கள் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தக்க பதில் தருவேன். எதுவும் யோசிக்க வேண்டாம். ஃப்ரீயாக இருங்க, மனம் திறந்து இருங்க. வேணுமென்னு வாங்கிக்கோங்க, வேங்கலாம் விட்டுருங்க. இல்லைன்னா இது சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு தேவை, நேரடியாகவே எண்ணலாம். நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகச்சிறந்த நண்பனாக உங்களுக்கு நான் விளங்குவேன். நன்றி நண்பர்களே, நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.